யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்று இசைக்கு பிறந்த நாள். இந்த வார்த்தையை தாராளம் நம்ம பயன்படுத்தலாம். இளையராஜா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள், கலைக்கு இன்று பிறந்த நாள், நாட்டுப்புற இசைக்கு இன்று பிறந்த நாள், தாலாட்டு இசைக்கு இன்று பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி தமிழர்களின் கலாச்சாரத்திற்கு இன்று பிறந்த நாள் என்று கூட சொல்லலாம். அதாவது பண்டிகை கால இசைப்பாடுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பிறந்த நாள் என்று கூட சொல்லலாம். அப்படி இசையை அவர் மேம்பட்டு அவர் கொண்டு போய் தமிழ் சினிமாவின் மூலமாக உலகத்தரத்தான மக்களுக்கு உலகளவில் கொண்டு போய் சேர்த்த அந்த இளையராஜா அவர்கள் நீடூடி இன்னும் பல ஆண்டுகள் கடந்து 100 வயதினை கடந்து நோய் நொடி இல்லாமல் அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்து செல்ல வேண்டும். ரைட், இன்றைக்கி அவர் வாழ்த்து செய்தியாக ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக ஒரு ஹேட்ஸ்ஆப் நம்ம சொல்லலாம். என்னென்னா, நான் இசைத்த சிம்பொனியை என் மக்களுக்கு, அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நான் இசைத்த சிம்பனியை என் மக்களுக்கு, என் நாட்டு மக்களுக்கு அப்படியே நான் இசைத்து காட்டப் போகிறேன் இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இப்படி கேட்குறதுக்கு. அநேகமாக எனக்கு தெரிய சமீப காலங்களில் அல்ல, அவர் வெளியில் வந்து தான் இறைநிலையில் இருப்பதாக அவர் அறிவித்து கொண்ட பிறகு அவர் சொன்ன முதல் நல்ல பேட்டி என்று இதை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். அப்படின்னு நான் அசித்த சிம்பனியை இந்த மக்களுக்கு நான் காட்டுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறார் தெரியுமா, லண்டனில் எந்தெந்த இசையமைப்பாளர்கள் வாசித்தார்களோ அவர்களை கொண்டே நான் சென்னையில் இசைக்கப் போகிறேங்கிறார். வாழ்த்துக்கள் இளையராஜா அவர்களுக்கு. மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு தன்மையான ஒரு பேச்சு. அதுபோக முதலமைச்சர் அவருடைய வாழ்த்து செய்தியை அப்படியே வாசிக்கிறார், பெருமிதத்தில் இருக்கிறார். அப்படியே நான் முதலமைச்சர் வாழ்த்து செய்தியை பேக்கணும் அப்படி பார்த்துட்டு, இசைக்கு இன்று பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதையும் வச்சுட்டு, ஆகஸ்ட் 2ஆம் தேதி நீங்கள் இசைக்கும் சிம்பொனியை கேட்பதற்காக நானும் தயாராக இருக்கிறேன், காத்து கொண்டு இருக்கிறேன் என்பதை பெருமையாக சொல்கிறார். அதில் நமக்கும் மிகப்பெரிய பெருமை. உலகத்தவர்கள் கேட்கக்கூடிய அந்த சிம்பொனியை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டு இசை ரசிகர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய பெருமையை அவர் நிலைநாட்டுவதாக நினைக்கிறார். ரைட்டு. ஆனால் இளையராஜா எங்களுக்கு யார் தெரியுமா, எங்கள் இசையை, எங்கள் தெருவில் கேட்கக்கூடிய இசையை, எங்கள் ஒப்பாரி பாடலை, எங்கள் நாட்டுப்புற பாடலை, எங்கள் ஒயிலாட்டத்தை, தேவராட்டத்தை, இதையெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் ஒரு பாடலாக கொண்டு போய் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க இல்லையா, அந்த இளையராஜா தான் எங்களுக்கு வேணும். ரிட்டன் எங்களுக்கு அதுதான் வேணும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உலகத்தவர்கள் இசைக்கக்கூடிய இசையெல்லாம் அதில் ஒரு மேன்மை அடைந்து விட்டதாக நீங்கள் அதை பற்றி நினைக்கிறது உங்களுக்கு அது பெருமை அல்ல. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு இளையராஜாவின் இசைதான். நீங்கள் சிம்பொனி மூலமாகவோ மேஸ்ட்ரோ மூலமாக வெளிநாட்டு மேல்தட்டு இசையை நீங்கள் இசைப்பதற்கு கற்றுக்கொண்டதை நாங்கள் எப்படி அதை ரசிப்பது? அதில் ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. உங்கள் திறமைக்கு நாங்கள் காட்டுகிறோம். இதைத்தான் மற்ற இசையமைப்பாளர் பண்ணுறாங்களே. இப்போ ஏஆர் ரஹ்மான் இருக்கிறார். இன்றைக்கி அவர் பாட்டு இப்போ இதே 91 அறிமுகமாகி இன்றைக்கி வரைக்கும் மணிரத்னம் படத்தில் அட்டகாசமான பாடலை போட்டிருக்கிறாரு. அதில் வெளியே வந்திருக்கு இன்றைக்கி. அதை தனியாக ஒரு காணொளி வாய்ப்பு இருப்பின் அதை நம்ம போடலாம், கேட்கலாம். அவ்வளோ பெரிய அற்புதமான இசையை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இளையராஜாங்கும் போது எங்களுக்கு அந்த நாட்டுப்புற இசையில் அப்படியே நாட்டுப்புற இசைங்கிறத தாண்டிங்க மனித உணர்வுகளுக்கு இசை மூலமாக சிலிர்ப்பை கொடுப்பார். அதான் இது. நான் கூட சமீபத்தில் மாமன் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது என்னுடைய தோழர்கள்ட்ட நான் சொன்னேன், இந்த படத்திற்கு மட்டும் இளையராஜா இசையமைத்தா எப்படி இருக்குங்கிறத நான் நினச்சி பார்த்தேன். அந்த டைட்டில் போடும்போது அவர் எடுக்கக்கூடிய அந்த புல்லாங்குழல் இசையும் நாதஸ்வரமும் மேளதாளங்களும் போட்டு அந்த கொட்டடித்து அந்த பண்டிகை கொண்டாடுவாங்கள்ல, தாய்மாமை மனசில் மடியில் உட்காந்து போடக்கூடிய அந்த சீன்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல இளையராஜாவோட தீமை நினச்சி பார்க்கும்போதே புல்லரிச்சு போயிடும். அப்புறம் அந்த படத்தில் இடைவேளைக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய உணர்ச்சிகரமான காட்சிகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இளையராஜா விளையாண்டு தீர்த்துருவார். இதைத்தான் நம்ம சொன்னேன். இந்த படத்துக்கு இளையராஜா இருந்தால் அது மேல்தட்டு படங்களை விட உலகத்தரமான ஒரு படமாக கூட அது போய் நின்றுக்கும் இசையின் மூலமாக. ஏன்னா இளையராஜா அவர்களின் இசையே படமாக பல படங்களுக்கு இருந்திருக்கிறது. இசை ஞானி இளையராஜான்னா தேட்டரில் கைத்தட்டு பின்னும் அந்த இசை டியூனோட. ராகதேவன் இளையராஜா அப்படின்னா அந்த பேருக்கு அப்படியே பொருத்தும்.
அப்படி கொண்டு வந்து அவர் நிப்பாட்டியிருப்பார். நாயகனில் இருந்த பாட்டு என்ன, அந்த பாட்டு மாதிரி அவர் கொண்டு வந்து இளையராஜா கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனால் இன்றைக்கி கோவப்படாமல் பேசியிருக்கிறார். அதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி. பத்திரிகையாளர் அந்நேரம் போல் இளையராஜாட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படி சொல்கிறாரே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷம் வெளியே வருது அவருக்கு. எங்க அப்படி ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நிதானமாயிட்டு, நான் என்னுடைய பிறந்த நாளில் நான் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், அதை ஏங்க நீங்கள் போட்டு குழப்புறீங்க? முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்காருன்னா என்ன சொல்லியிருக்காருன்னு நான் சொன்னால் அதவே நீங்கள் செய்தியாக்கி மாற்றி எடுத்து போட்டுருவீங்க. நல்ல நாளில் நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதை விட்டு போட்டு தேவையில்லாத கேள்வியை கேட்டு அப்புறம் நான் பதில் சொன்னால் நீங்கள் நான் கோவப்படுறேன்னு சொல்லுவீங்கிறார் இல்லையா? அப்போது பத்திரிகையாளர்கள் அந்த செய்தியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பத்திரிகையாளர்கள் கேட்டிருந்தாலும் கேட்டாங்க. இப்போ கேட்டு முடித்த உடனே அவர் வெளிப்படுத்திய ஆன்சர் இருக்கு இல்லையா, அது அழகான ஆன்சர். அதுதான் இந்த இளையராஜா தான் நமக்கு வேண்டும். அதுபோக பார்த்திங்கன்னா, நேற்று ராஜேஷ் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. பாரதி ராஜா வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு இருக்கும்போது அதை மாற்றி போயிட்டு வராங்க. இவருடைய வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து திருப்பி வந்து சேர்றாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டமாக திருவிழாக்களைப் போல் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு மக்கள் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அவ்வளவு மகிழ்ச்சி அதில். ஆனால் எல்லா பத்திரிகைகளில் செய்தி என்ன போடுறது தெரியுமா, இளையராஜா மீண்டும் கோவப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்தியை போட்டுக்கிட்டு இருக்கா வைக்க. அதெல்லாம் வேண்டாம். இளையராஜா மீண்டும் திரும்பி விட்டார் அப்படிங்கிற செய்தியை நம்ம போடலாம். அதுதான் உண்மை. இன்றைக்கி ரொம்ப தன்மையாக ஒரு வயசு பக்குவம் அடைஞ்சு மேலே போன பிறகு அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, தன்னை புனரமைக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து சேர்ந்துருது. அதில் தான் அது சொல்கிறாரு, என் நாட்டு மக்களுக்கு, என் தமிழ் மக்களுக்கு நான் என் இசையை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. வாங்க, நீங்கள் உங்களை இந்த நிகழ்வின் மூலமாக உங்களை பாராட்டுவதிலும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதிலும் யூனிவர்ஸ் மிக 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 பெருமைப்படுகிறது. ஆனால் ஒன்று தொடரும், எங்களுக்கு உங்களுடைய நாட்டுப்புற இசையை எங்களுக்கு கொடுங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். வேறு எந்த நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக நீங்கள் எந்த பாடலை வேணாலும் போட்டுக்கொள்ளுங்கள். அதில் என்ன வெறும் இசை கச்சேரி தானே? அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? நீங்கள் டென்ஷன் ஆகுவீங்க. உங்கள் வெளிநாட்டு இசையில் இருக்கக்கூடிய அந்த பீத்தோவன் மொசாட்டோட இசை அந்த ராகங்களை முழுவதுமாக ஒரு மணி நேரத்துக்கு கேட்பதற்கான இசைக்கலைஞர்கள் இல்லை இசை ரசிகர்கள் தனிப்பட்ட முறையில் தான் இருக்க முடியாது. சாதாரண ரசிகர்களுக்கு அது தெரியாது. அதில் ஒரு சின்ன பயம் இருக்குது. இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாரோ அப்படிங்கிற பயம் இருக்குது. மேஸ்டரில் ஊதிக்கிட்டு இருப்பான், இசையை வெறும் வயலின் மட்டும் வாசிச்சுக்கிட்டு இருப்பான். ஃபுல்லாக ஒரு பெரிய தீமில் இருக்கும். அதை கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்யூப்மெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கேட்க முடியும், ரசிக்க முடியும். ஆனால் நம் மக்களிடம் அவ்வளவு பெரிய இசை நுட்பமான கருவிகள் இல்லைன்னா காது கேட்க ஹெட்ஃபோன் மாதிரி வச்சு கேட்கக்கூடிய கருவிகள் இன்னும் போய் சேரலாம். அதனால் போய் இருந்திருக்கிறோம். ஆனாலும் இளையராஜா அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மனமாற்றம் இருக்கு இல்லையா, அது மிகவும் பெருமைப்படக்கூடியது. ஆனால் என்ன, லண்டன்லேருந்து சுமார் ஒரு 100 கலைஞர்களுக்கு மேலே வருவாங்க. அவங்களுக்கு தங்குற வசதி ஏற்பாடு செய்யணும். அவங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா டீம் எல்லாமே ஏற்பாடு செய்யணும். எனக்கு தெரிய நான் அறிய பல கோடிகள் செலவாகக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சாதாரண ரசிகர்கள் போய் சேர முடியாதே, பார்க்க முடியாதுங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்குது. இப்போது பாட்டு கச்சேரியெல்லாம் இப்போ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹாரிஸ் ஜெயராஜ் வைக்கிறாரு, ஏஆர் ரகுமான் வைக்கிறாப்புல, நம்ம அனிருத் ஊரெல்லாம் போய் வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல, ஜிவி பிரகாஷ் வைக்கிறாப்புல, இவங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இளையராஜாவும் போகிறார். ஆனால் டிக்கெட்டோட விலை வந்து யாரும் கற்பனை கேட்ட முடியாதா இருக்குது. டிக்கெட் விலையில் நீங்களாம் அழைச்சிக்கணும் 50,000 1 லட்சங்க டிக்கெட்டு. சாதாரண மக்களுக்கெல்லாம் 2,000 3,000 5,000க்கு மேலே தாண்டி போகுது. அது எல்லா மக்களுக்கும் எப்படி போய் சேரும் என்கிற தயக்கம் இருக்குது. ஏன்னா போன நிகழ்ச்சியில் வந்து இளையராஜா அவர்கள் ரொம்ப டென்ஷனானது என்ன தெரியுமா, 10,000க்கு மேலே டிக்கெட்டு கொடுத்தவங்களை எல்லாருமே இப்படி நிற்கிறாங்க, நீங்கள்லாம் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் ஒரு வார்த்தையை விட்டுட்டு தண்ணி கொடுக்க போன ஆளை போய் ரொம்ப தவறுதலாக பேசி போட்டார். அவர்கிட்ட போய் இங்கிலீஷ் பேசிட்டார். கடைசியில் அந்த ஆள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட வச்சா யாரோ மன்னிப்பு கேட்க வச்சாங்க. பாடகர் மனோ தான் மன்னிப்பு கேட்க வச்சார்னு நினைக்கிறேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்ச பிறகு அப்புறம்தான் அவர் இறங்கி வெளியே போனார். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி இல்லை அவர்கிட்ட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை பார்க்கும்போது. அவர் இன்றைக்கி நின்று எல்லோரும் வாழ்த்து பெற்றுட்டு திருப்பி அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிற காட்சி மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அந்த இளையராஜா நீங்கள் வாங்க. உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர், மீதி வேறு எந்த பதவிகளோ உங்களுக்கெல்லாம் பெருசாக தேவை கிடையாது. நீங்களே தமிழர்களுக்கான விருதாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்.
நீங்கள் வாழும் காலம் தமிழர்களோட பொற்காலம், இசையின் பொற்காலமாக இருக்கிறது. அதை நீங்கள் உங்கள் கடைசி காலத்தில் இந்த பொறுமையினை அப்படியே கடைப்பிடித்து நீங்கள் கொண்டு போய் நீங்கள் தமிழக மக்களிடம் கடைசி வரை சேர்ந்து உங்கள் பாட்டெல்லாம் சேர்ந்துருக்கு, எல்லாமே சேர்ந்துருக்கு. உங்களுக்கு காலத்தாலும் தமிழர்களால் உங்களால் பிரிக்கவே முடியாது. ஆனால் தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மாறுங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு உங்களுடைய பிறந்த நாளில் நாங்களெல்லாம் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், மன மகிழ்வோடு வாழ்த்துகிறோம். இந்திய அளவில் இப்படி ஒரு இசைக்கலைஞன் இந்தியாவிலேயே கிடையாது என்கின்ற பெருமையோடும் பெருமிதத்தோடும் இருக்கிறோம். உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் ஒரு தனி சிம்மாசனம் போட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்த நினச்சி நாங்கள்லாம் பெருமைப்படுகிறோம். அந்த நிலையில் உலகத் தமிழர்கள் அத்தனை பேரோட சார்பாக யூனிவர்ஸ்களும் சேர்ந்து உங்களை, இளையராஜா அவர்களை, கலை ஞானியை, இசை தேவனை, ராக தேவனை நாங்கள் வாழ்த்துவதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். நன்றி, வணக்கம் தோழர்களே.